135 நாட்கள் இந்த சனி வக்ரமாகவே இருக்க போகிறது. எந்த இடத்துல வக்ரமா இருக்கு? மீனத்தில் வக்ரமாக இருக்க போகிறது. மெயினாக விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு, கடகத்துக்கு அமேசிங் டைமிங். ஜாதகத்தில் சனி வக்கரமா இல்லை அப்படின்னா நிறைய பாதிப்புகள் தான் கொடுக்கும். 80% ஆஃப் த ஜாதகங்களில் சனி வக்கரமா இருக்காது. ரொம்ப முக்கியமாக எந்த இடத்துல காலேஜ், ஸ்கூலு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய அம்சங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர், ஜனவரி வரைக்கும் இந்த தாக்கம் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக அடிக்கோடிட்டு சொல்லக்கூடிய பெயர்கள் அப்படின்னு சொன்னோம்னா மணிகண்டன், சுப்பிரமணியம், கார்த்திக், அப்புறம் வேல் முருகன், சண்முகம், இந்த மாதிரி முருகன் பெயர் கொண்ட நபர்களுக்கு மிக அதிகமான பாதிப்பு. ஸோ அடுத்த 1.5 மாதத்துக்கு ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசி லக்னங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாதிப்புகளாக இருக்கும். எப்படின்னா சனி நல்ல கதியில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா உங்களுக்கு நடக்கூடியது கெட்டது மட்டுமே. சனி ஒருவேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருக்குது, குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கிட்டத்தட்ட 5 மாதம் 6 மாதம் உங்களுக்கு இது எல்லாமே ஒரு வேளை சனி வக்கரமாக இருந்தது உங்கள் ஜாதகத்திலாம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு அமேசிங் சேஞ்சஸ் நடக்கும். அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாச தீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய மனசாந்தியோடு நீங்கள் இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சனி பயிற்சிக்கான பலன்கள் பார்த்தோம், அதே மாதிரி ராகு கேதுக்கான பயிற்சிக்கான பலன்கள் பார்த்தோம். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி, என்றென்றும் கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லலாம். நிறைய அக்யூரேட்டான ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டுருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக ரீசன்ட் பாஸ்டாக நடந்திருக்கக்கூடிய அந்த திருப்பூர் சம்பவம் மாட்டம், இப்போ ரீசெண்டாக வேன் இடிக்கக்கூடிய சம்பவம் மாட்டம், இதெல்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் என்னுடைய ஓன் சேனல்லையும் நிறைய கொடுத்துருக்கோம். அதில் ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறதே ரொம்ப வேலை செஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரொடிக்ஷன். அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ பார்த்திங்கன்னா சனி வக்ரம் அடைகிறது. எப்போ 14ஆம் தேதியிலிருந்து சனி வக்ரம் அடைகிறது. ஸோ இப்போ 14ஆம் தேதியில சனி வக்ரம்னா எவ்வளோ நாள்? 135 நாட்கள் இந்த சனி வக்ரமாகவே இருக்க போகிறது. எந்த இடத்துல வக்ரமாக இருக்குது? மீனத்தில் வக்ரமாக இருக்க போகிறது. இப்போ மீனத்தில் வக்ரமாக இருந்தது அப்படின்னா எந்தெந்த ராசிகளுக்கு பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை ஜாதகத்திலேயே உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு கோல்டன் டைம், கோல்டன் ஈரா அப்படின்னு சொல்லலாம். அது யார் யாருக்குன்னு கேட்டால் மெயினாக விருச்சிகத்துக்கு, மீனத்துக்கு, கடகத்துக்கு அமேசிங் டைமிங். ஜாதகத்தில் இயல்பாகவே நல்ல ஒரு காசு பணம் புழங்கக்கூடிய பிராப்தம். யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ கல்யாணம் ஆகும், லவ் ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே சொல்லுவோம் அந்த பொண்ணு. நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சில பேருக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம். ஜாதகத்தில் சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா நிறைய பாதிப்புகள் தான் கொடுக்கும். 80% ஆஃப் த ஜாதகங்களில் சனி வக்கரமாக இருக்காது, சனி நேர்கதியில் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுதும் சனியுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது வக்கர பார்வையாக சில இடங்களை பாதிக்குது. எந்தெந்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னா மெயினாக மதுரை, பாண்டிச்சேரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சுசீந்திரம், இந்த மாதிரி இடங்களில் பயங்கரமான பிரச்சனைகள் நிறையா. இந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட், இந்த பிரிட்ஜு கீழே விழுகிறது, மெடிக்கல் காலேஜில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுறது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் ஆர் இயற்கை எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், பசங்களை போட்டு துன்புறுத்துறது, அது எப்படிப்பட்ட துன்புறுத்தல்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் அடுத்த ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு 50-60 நாட்களுக்குள்ளே நீங்கள்லாம் கண்கூடாக பார்ப்பீங்க. அதுலேயும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சென்னிமலை இந்த மாதிரி இடங்கள்லாம் மெயினாக மடாதிபதிகளுக்கு பாதிப்பு. அதே மாதிரி எந்தெந்த சுவாமிஜி இருக்காங்களோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்காங்களோ அந்த இடத்துலலாம் பயங்கரமாக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக எந்த இடத்துல காலேஜு, ஸ்கூலு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய அம்சங்கள். ஜட்ஜு ஆர் எனி கைண்ட் ஆஃப் கோர்ட் சினாரியோவில் பாதிப்புகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய டிசம்பர், ஜனவரி வரைக்கும் இந்த தாக்கம் வரும். நீரினால், நெருப்பினால், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃப்ளட்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் டிசம்பர், ஜனவரி வரைக்கும் இந்த இடங்கள்லாம் மிகப்பெரிய பேசு பொருளாகவே இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக அடிக்கோடிட்டு சொல்லக்கூடிய பெயர்கள் அப்படின்னு சொன்னோன்னா மணிகண்டன், சுப்பிரமணியம், கார்த்திக், அப்புறம் வேல் முருகன், சண்முகம், இந்த மாதிரி முருகன் பெயர் கொண்ட நபர்கள், சக்திவேல், இந்த மாதிரி பெயர்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக அதிகமான பாதிப்புகள்.
இல்லைன்னா பேசு பொருளாக இருப்பார்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுலேயும் இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது மதுரை மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நிறைய பிரச்சனைகள் பார்ப்போம். அதாவது கலவரங்கள், ரிலீஜியஸ் ஃபைட்டுன்னு சொல்லுவோம்ல, இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் பெரிய ஒரு பிரச்சனை, இவங்க அவங்கள வெட்டிட்டாங்க, இந்த மாதிரி ஒரே சம்பவமாக தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் திருநெல்வேலி சம்மந்தப்பட்ட இடங்களில் பேட்டை அப்படிங்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புறம் என்று முடியக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம், இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள். இதெல்லாம் ஜென்ரலைஸாக சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது இப்போ பார்வை பலத்தில் பார்க்கும்போது சுக்கிரன் உட்காந்துருக்கார், எங்கேயா ரிஷபத்திலே உட்காந்துருக்கார். ஸோ அடுத்த 1.5 மாதத்துக்கு ரிஷபம், கன்னி, அதுக்கப்புறம் மகரம், இந்த 3 ராசி லக்னங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாதிப்புகளாக இருக்கும். எப்படின்னா ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் சில பேருக்கு தலைவலி, மைக்ரேன் அட்டாக், சில பேருக்கு கண் உபாதைகள், சில பேருக்கு யூரினரி பிளாடர் இஷ்யூஸ், சில பேருக்கு இன்ஃபெக்ஷன், அதாவது சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய ஃபுட் இன்ஃபெக்ஷன், சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிட்னி பாதிப்பு, சில பேருக்கு யூரினரி இஷ்யூஸ், இந்த மாதிரி மாறி மாறி நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம். பெண்கள் எங்கே இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய திருப்பூர் இன்சிடெண்ட்லேருந்து, காஞ்சிபுரம் இன்சிடெண்ட்லேருந்து, இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே பாதிக்கும். ஸ்ரீபுரம் அப்படின்னு சொல்கிறது தான் திருப்பூர். அதே மாதிரி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள், இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மெயினாக பெண்கள் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள், அதாவது குற்றவியல் சம்பவங்கள், அவங்கள போட்டு அடக்கிறது, ஒடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள், கார்கள், இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக புதுசாக இப்போ தான் கட்டியிருக்காங்க சார் பிரிட்ஜு, இனோவேஷன் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜில் பாதிப்புகள் கொடுக்கும். சில விஷமிகள் செய்யக்கூடிய ஒரு சில காரணங்களால் இந்த மாதிரி விஷயங்கள் பாதிப்புக்குள்ளாகும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலைஸாக பார்த்தோன்னா இந்த மாதிரி இப்போ 12 ராசிகளுக்கும் ஒரு சில நல்லது நடக்கும், ஒரு சில தீமையான விஷயங்கள் நடக்கும். இப்போ சனி நல்ல கதியில் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா உங்களுக்கு நடக்கூடியது கெட்டது மட்டுமே. சனி ஒருவேளை ஜாதகத்திலே வக்கரமாக இருக்குது, குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு கிட்டத்தட்ட 5 மாதம் 6 மாதம் உங்களுக்கு கோல்டன் பீரியட். அதில் பார்த்தீங்கன்னா இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், ஹெல்த் இஷ்யூஸ், இது எல்லாமே ஒரு வேளை சனி வக்கரமாக இருந்தது உங்கள் ஜாதகத்தில்னா மேஷம், சிம்மம், தனுசுக்கு அமேசிங் சேஞ்சஸ் நடக்கும். ஒருவேளை வீட்டில் நண்பர்களுடைய யாரோ ஒருத்தரை பார்க்குறீங்க, இல்லை யாரோ ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, கல்யாணம் ஆகணும், வெயிட் பண்ணுறேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, புதுசாக ஐடி ஒரு நிறுவனம் தொடங்கணும், ஒரு புதுசாக வண்டி வாங்கணும், இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது, நான் பண்ணலாமான்னு கேட்டால் ஒருவேளை சனி வக்கரமாக இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் ரிஷபம், மகரம், கன்னி, இந்த 3 ராசிகள் அல்லது லக்னங்களில் பெறக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக 1.5 மாதத்துக்கு அப்புறம் அருமையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். சரி, முக்கியமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், வேலை ஆரம்பிக்கணும், ஒரு கடன் வாங்கணும், கடன் கேட்கணும், கடன் அடைக்கணும், ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும், குடும்பம் ஒன்று சேரணும், இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நம்ம தப்பிப்போமா அப்படின்னா ஒருவேளை ஜாதகத்திலேயே உங்களுக்கு சனி வக்கரமாக உங்களுக்கு மீனத்திலேயோ கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ இருந்ததுன்னா மிதுனம், துலாம், கும்பத்துக்கு கோல்டன் ஈரா, கோல்டன் டைம். இன் ஜென்ரல் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு பண்ணதையே 2 தடவை பண்ணுற மாதிரி வரும். சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயத்த 2 தடவை பண்ணுற மாதிரி. எவ்வளோ தடவை ஒரே விஷயத்த பண்ணுறது? சனி வக்கரமாக இருந்ததுன்னா ஜாதகத்தில் இது ஒரு சூப்பர் டைம். உங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் நடக்கும், வெளியூர் போவீங்க, வெளிநாடு போவீங்க, சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம், லவ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய பிராப்தம், எந்த குழந்தையை நீங்கள் இழந்தீங்களோ அந்த குழந்தை மறுபடியும் பிறக்கக்கூடிய, ஜனிக்கக்கூடிய ஸ்தானம், பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய ஸ்தானம், முதன்மையாக நீங்கள் மாறக்கூடிய ஸ்தானம், லீடர்ஷிப்பாக வரக்கூடிய ஸ்தானம். லைஃப் இந்த மாதிரி ஆங்கிளில் நமக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லவே முடியாது. ஃபிசிக்கலாக ஒரு ஜாதகத்தை பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் கோச்சார பலன்கள்ங்கிறது 60-70% அப்படியே தட்டும். இந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி. அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அதாவது விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் கேது 2மே சேர்ந்து இப்போது சிம்மத்தில் உட்காந்துருக்கு. செவ்வாய் இப்போ 28ஆம் தேதி ஜூலை கீழே இறங்க போகிறார், கன்னியில் இறங்க போகிறார். இது பேர் கிரக யுத்தம், போர் அப்படின்னு சொல்லுவோம். சனி வக்கரம் பெற்று டைரக்டாக பார்வை வந்து செவ்வாய் மேலே விழுகுது. மெயினாக ஆண்களுக்கு பாதிப்பு, அதுவும் கன்னி லக்னம் அல்லது கன்னி ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக அதிகமான பாதிப்பு. ரிஷபத்தில் பிறந்திருக்கவங்களுக்கும் மகரத்துக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் வீட்டில் பெரியவர்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கோ பாதிப்பு. சில பேர் ஹெல்த்தில் மெயினாக ஹார்ட் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, இது எல்லாம் நடக்குது. ஸோ இது எப்படிப்பட்ட விலைகள் கொடுக்கறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் மாறும், என்ன பண்ணால் சால்வ் ஆகும்னு சொன்னோன்னா அது ஒரு ராசி லக்னங்களில்
நம்ம பார்க்கும் பொழுது முக்கியத்துவம் வாய்ந்தது. மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், நிறையா இயற்கைக்கு எதிரான விஷயங்கள் நிறைய. ஒரு 4-5 மாதத்துக்கு ஒன்றும் சரியில்லை. டில் ஜனவரி வரைக்கும் நீங்கள் நிறைய பிரச்சனை, அதுவும் உலகளவில் பார்க்கும்போது டர்க்கி, இஸ்ரேல் மாதிரி இடங்கள் பாதிப்பு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி இடங்கள்லாம் பயங்கரமாக பத்திட்டு எரியக்கூடிய அளவில் சுனாமி, ஃப்ளட்ஸ் மாதிரி விஷயங்கள் வரும். இந்த சைடு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டொரனடோ, மெயினாக அந்த டெக்ஸஸ் மாதிரி இடங்கள் ஆகட்டும், சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆகட்டும், அதே மாதிரி வாஷிங்டன் ஆகட்டும், இதெல்லாம் அடுத்த 4-5 மாதத்துக்கு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சனி வக்கரமாகட்டும், ராகு குரு கன்ஜங்ஷன், இதெல்லாம் கொஞ்சம் இயற்கைக்கு எதிராக இருக்குது. இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும்.